கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலுமாய் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நாம் அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு உலகம் எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது முதலாவது கர்த்தருடைய தூதனானவன் அதற்கு சாட்சி சொல்லுகிறார். எல்லாரும் அங்கே போய் கல்லறையை பார்க்கும் பொழுது அவர் அங்கே இல்லை, அவர் இல்லை என்று சொல்லி ஸ்திரீகள் போய் சொல்லுகிறார்கள். ஐயோ, நாங்கள் அவரை காணவில்லை, அவர் உயிர்த்தெழுந்துட்டார் என்று சொல்லி ஸ்திரீகள் போய் சொல்லும் பொழுது சீஷர்கள் வந்து பார்க்கிறார்கள், அவரை காணாமல் இருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவராய் தேவ தூதன் அவர்களுக்கு சாட்சி சொல்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 28:6 பார்க்கிறோம், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி அவருடைய இடத்தை காண்பிக்கிறார்கள். அங்கு போய் அவர்கள் சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி சீஷர்களுக்கு தேவதூதன் சொல்லுகிறார். ஆண்டவர் எழுந்திருந்த பொழுது அவர் தன்னுடைய வஸ்திரத்தை சுருட்டி ஒரு இடத்துல வைத்துவிட்டு தலையின் வஸ்திரத்தை எடுத்து தனியே வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யூத குடும்ப கோத்திரங்களிலே பார்க்கும் பொழுது குடும்பத்தின் தலைவன் அவன் பந்தியை விட்டு எழுந்திருக்கும் பொழுது தன் வேலை முடிந்தது என்று சொன்னால் தலையில் இருக்கிற அந்த தலை பாகை துணியை சுருட்டி ஒரு மேசையின் மூலையிலே வைப்பான். அதுபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வேலை முடிந்தது என்று சொல்லி அவர் பந்தியை விட்டு எழுந்திருக்கிறது போல தன்னுடைய தலையின் துணியை சுருட்டி ஒரு பக்கத்தில் அவர் வைத்துவிட்டு அவர் எழுந்து போயிருக்கிறார். அது நாம் ஒரு சாட்சியாய் நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஸ்தூதன் சொல்லுகிறான், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லி தூதன் சொல்லுகிறான். ஆகவே உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லுகிறான். உயிர்த்தெழுந்த இயேசு உடனே தன்னுடைய பிதாவினிடத்தில் போய்விடவில்லை. அவர் 40 நாளளவும் தம்முடைய சீஷர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் மனக்கண் பிரகாசம் இல்லாதவர்களுக்கும் அவர் காண்பித்தார், அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். 40 நாளளவும் இந்த பூமியிலே சுற்றி திரிந்து அதற்கு பிற்பாடுதான் அவர் பரலோகத்துக்கு ஏறி போகிறார். அதை நாம் பார்க்கிறோம். மகதலேனா மரியாளும் கூட என்ன பண்ணுகிறாள், ஆண்டவரை தான் கண்டதை குறித்து தன்னுடைய சொன்ன சீஷர்களுக்கு அவள் என்ன பண்ண அறிவிக்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மகதலேனா மரியாள் கண்ணீரோடு கூட நான் உங்களுக்கு அதை முதல் நாள்லேயே நான் உங்களுக்கு சொன்னேன். கண்ணீரோடு இருந்த மகதலேனா மரியாளுக்கு கர்த்தர் முதலாவது தரிசனத்தை காண்பிக்கிறார். லூக்கா யோவான் 20:18 நாம் அதை வாசிக்கிறோம். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதாகவும் அவர் தன்னுடனே சொன்னதை சீஷர்களுக்கு அறிவித்தார். ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ போய் சீஷர்களுக்கு உன் சகோதரர்களுக்கு இதை அறிவி என்றார். ஆகவே அவள் போய் என்ன செய்தாள், தன் சீஷர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி அவள் சாட்சி சொன்னாள். அதே போல் நாம் இன்னும் வாசிக்கிறோம், சீஷர்கள் அவரை குறித்து சாட்சி சொல்கிறார்கள். அது அப்போஸ்தலர் 4:10 வாசிக்கிறோம், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாகி நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது என்று சொல்லி பேதுருவும் யோவானும் அந்த முடவன் எழுந்திருந்த பிற்பாடு அவனை குறித்து அவர்கள் சாட்சியாய் நிலைநிறுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த அந்த வல்லமையை குறித்து பலமாய் அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லாதபடிக்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்கிறார். எப்படி சொல்கிறார் என்றால், பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை, ஆனால் அவரை தமஸ்குவின் வீதியிலே ஆண்டவராகிய இயேசு அவரை தரிசித்ததினாலே அவர் இயேசுவை குறித்து அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் ரூபித்து சாட்சி கொடுத்து திருஷ்டாந்தப்படுத்தினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 17:3 வாசிக்கிறோம், கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்று நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்று காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். இந்த இயேசுவே கிறிஸ்து என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசு மாம்சத்தில் வந்த பொழுது இயேசுவாய் வந்தார், ஆனால் அவர் உயிரோடு எழுந்து அபிஷேகிக்கப்பட்டவராய் கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஆகவே இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை திருஷ்டாந்தப்படுத்தினார். மேலும் இன்னொன்று சொல்கிறார், 17:31 நாம் வாசிக்கிறோம், மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர்தான் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார், அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்தது எவ்வளோ உண்மையோ அதே உண்மையை நாம் எதில் பார்க்கிறோம் என்றால், ஒரு நாளை கர்த்தர் குறித்திருக்கிறார். அந்த நாளிலே இதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகத்தை அவர் நியாயம் தீர்க்க போகிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பின் நாளை குறித்தும் சாட்சி சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு ரோமர் 1:5 நாம் வாசிக்கிறோம், மாம்சத்தின்படி
தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்த அமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இவர் இருக்கிறார் என்று சொல்லி ரோமரில் 1:5 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி தாவீதின் வம்சத்தில் அவர் பிறந்தாலும் ஆவியின்படி அவர் தேவனுடைய சுதனாய் அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார், மரித்தோரிலிருந்து எழுந்தார், அவர் இப்பொழுது தேவகுமாரனாய் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு நாம் இன்னும் ரோமர் 8:11 வாசிக்கிறோம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது மாத்திரமல்ல, இந்த மாம்சமான சரீரத்தில் வாழ்கிற நாமும் கூட உயிர் தெழுவோம், மரித்தாலும் நாம் உயிரோடு எழுந்திருப்போம். இந்த நம்பிக்கை நமக்கு உண்டாக தான் அவர் முதற் பேரானவராய் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய மக்களே, தேவனுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற நாமும் கூட ஒரு நாள் உயிர் தெழப் போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியாகத்தில் வரப்போகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிக்கிறோம். அவருக்குள்ளே மரித்தவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட்டிக் கொண்டு வரும் பொழுது உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபப்படுவோம், மரித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இதெல்லாம் நடக்கும் பொழுது எவ்வளோ மகிமையாக இருக்கும். அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும், அதை நாம் எதிர்பார்க்க வேண்டும், வாஞ்சோடு அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அந்த நாட்கள் எல்லாம் நடக்கத்தான் போகிறது. கர்த்தர் தம்முடையவர்களை சேர்த்துக்கொள்ள வரதான் போகிறார். இது எல்லாவற்றையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த மாம்சமான சரீரம் அழிந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ளே எழுந்திருப்பேன் என்று நம்புங்கள். வேதம் சொல்லுகிறது ரோமர் 10:9, ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இது எல்லாவற்றையும் நாம் காணாது இருக்கிறோம், ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் விசுவாசிப்போம். கர்த்தருடைய இந்த மகிமையான காரியங்களை, அவருடைய உயிர்த்தெழுதலை, அவருடைய வருகையின் நாளை, நியாயத்தீர்ப்பின் நாளை, ரகசிய வருகை, இவள் எல்லாவற்றின் மேல் நாம் நம்பிக்கையாக இருப்போம். அதனாலே கண்டிப்பாய் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நாம் காண்போம். ஆகவே கர்த்தர் இந்த வசனங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அதே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களிலும் அந்த உயிர்த்தெழுதலின் ஆவியை கொடுத்து உங்களை உயிர்ப்பித்து சகல சத்தியத்தை உங்களை நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மகிமையின் உயிர்த்தெழுதலின் நாளை நீங்கள் மகிழ்ச்சியாய் கொண்டாடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டாலும் ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் தேவனுடைய சுதன் என்று நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கும் நீர் எங்களுக்காய் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர், எங்களுக்காய் நீர் ஜெபித்து கொண்டிருக்கிறீர், எங்களுக்காய் நீர் திரும்ப வரப்போகிறீர். இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய இந்த மாம்சமான சரீரத்தை ஆவிக்குரிய மாம்சமாய் கர்த்தாவே, ஜென்ம சுவாபமான மனுஷனாய் இல்லாமல் ஆவிக்குரியவர்களை எங்களை மாற்றி உம்மோடு கூட எங்களை எழும்ப பண்ண போகிற அந்த உயிர்த்தெழுதலின் நாளை நாங்களும் கூட கர்த்தாவை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த சத்தியத்தின் சகல சத்தியத்தின் ஆழத்திலும் எங்களை நடத்துவதற்காய் ஜெபிக்கிறோம். கேட்ட எல்லாருக்கும் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை விளங்க பண்ணுவதற்காய், சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பதற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிகள், விக்கனங்கள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும். கண்ணீர்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாம் மாறி போகட்டும். இந்த உயிர்த்தெழுதலின் நாளினுடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும், மன மகிழ்ச்சியிலே நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மன மகிழ்ச்சி நாளிலே கர்த்தருடைய உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியாயிருங்கள். ஆமென்.